அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் முதல் முறையா 3 வேடங்கள்ல நடிக்கிற படம் மெர்சல். இந்த படத்துல 3 விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் நடிக்கிறாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் ரசிகர்கள் மத்தியில படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. 3வது லுக்குக்காக ரசிகர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலையில இந்த படம் இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்கு. தளபதி விஜய் நடிப்புல கடைசியா வெளியான படம் பைரவா. இந்த படம் அவ்வளோ கோடி வசூல் பண்ணுச்சு, இவ்வளோ கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்ற செய்திகள் வெளியானாலுமே இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் அப்படின்ற பேச்சுக்களும் அப்போதைக்கு இருந்தது. இதனால அப்பவே பைரவா படத்தை வாங்கி வெளியிட்டதுனால எங்களுக்கு நஷ்டம் இருக்கு, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அட்லி இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க இந்த மெர்சல் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்குறதுல தயக்கம் காட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லாம பைரவா படத்துல ஏற்பட்ட எங்களுடைய நஷ்டத்தை நீங்க ஈடு செஞ்சா மட்டுமே மெர்சல் படத்தை நாங்க வாங்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கதா கூட செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனால மெர்சல் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் உருவாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.